வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய தகவல் கமெண்ட்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற வாலட்டாலிட்டியை நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படி இருக்குது மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் நம்மளுடைய ப்ரைம் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே நம்ம சொல்லியிருந்தோம். விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 21க்கு மேலே போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நாள் கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்துருப்போம். விக்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 11க்கும் லோயஸ்ட்டு 10 வரைக்கும் கூட போனது, 11க்கும் 13க்கும் அதிகபட்சமாக 15க்கும் இந்த பிட்வீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. விக்ஸ் எப்பயுமே லோ விக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும், மூமெண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது இன்ட்ராடேவில் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ரெண்டுக்கு பேருக்குமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன் அப்படின்னா, ப்ரீமியமே இல்லாமல் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் ஸ்பைக் ஆச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் தான் வரும். அதே ஆப்ஷன் பையர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ அவங்க ட்ரேட் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா மூமெண்ட்டே இருக்காது. மார்க்கெட் மூமெண்ட்டே இல்லாததுனால நிஃப்டியில் ஒரு 5 பாயிண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், பேங்க் நிஃப்டியில் ஒரு 15 பாயிண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அவங்களால ட்ரேட் எடுக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க லோ விக்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ப்ரீமியம் ரொம்ப கரைஞ்சி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் லோ விக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆப்ஷன் செல்லருக்கும் ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்காது, ஆப்ஷன் பையருக்கும் ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்காது. மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மூமெண்ட்டே இருக்காது, ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. நம்ம சந்தானம் சொல்கிற மாதிரி தான், அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட்டோட நிலமை. அப்படியே அரைக்கும் ஒரே இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ இந்த மாதிரி ஐவிக்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போல்லாம் விக்ஸ் ஏறும் அப்படின்னாக்கா, ஏதாவது ஈவெண்ட் இருக்கிறப்போ, இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கிறப்போ, இல்லை ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறப்போ, இந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பயம் இருக்கிறப்போ, என்ன தான் நடக்க போகுதுன்னே தெரியல அடுத்து அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னாக்கா விக்ஸ் ஏறும். விக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் என்னென்னா ஃபேர் இண்டெக்ஸ் தான். ஸோ அப்போ இந்த விக்ஸ் இப்போ 21 வந்திருக்கிறதோட மெயின் ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜூன் 4 அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. இது நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம். பட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பிஜேபி ஆட்சியே வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி, ஒன்று மட்டும் நிச்சயம் பங்குச்சந்தையில் அந்த ஜூன் 4 அன்னைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு பெரிய உச்சத்தை போய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், நம்ம எந்த திசையை நோக்கி போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் நண்பர்களே, யாரும் மறந்துடாதீங்க, இந்த விக்ஸ் 25லேருந்து 30 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குரூப்புக்கு டெலகிராம் குரூப் ஆகட்டும், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயுமே சொல்லியிருந்தோம், மினிமம் லாட்டாக எடுங்க. ஆப்ஷன் பை பண்ணுறவங்க மினிமம் லாட்டாக ட்ரை பண்ணுங்கள். 1 லாட் 2 லாட் இல்லை 4 லாட். இப்போ நிஃப்டினா ஒரு 100 குவான்டிட்டி, ஒரு டீசெண்டான ஒரு குவான்டிட்டி. பேங்க் நிஃப்டினா தயவு செஞ்சு சொல்கிறேன் 45 இல்லை 75க்கு மேலே எடுக்கவே எடுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹை வாலட்டாலிட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட் நேற்று ஒரு மூமெண்ட்டை கொடுத்தான். ஸோ அதே தான் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் நெகட்டிவில் இருந்து ப்ளஸில் பார்த்தீங்கன்னாக்கா 70 பாயிண்ட்டுக்கு மேலே வரான் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி டபுள் சைடுமே துப்பாக்கி 2 பக்கமும் சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடுமே மார்க்கெட் ஒரு மூமெண்ட்டும் இருக்கும். பட் நீங்கள் லாஸை புக் பண்ணதுக்கப்புறம் அது பெரிய ப்ராஃபிட்டுக்கு போகும், இல்லை ப்ராஃபிட் மினிமமாக புக் பண்ணதுக்கப்புறம் பெரிய ப்ராஃபிட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மார்க்கெட்டில் நடக்கும். இந்த மாதிரி வாலட்டாலிட்டி இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் ஹை குவான்டிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் சீட்டில் உட்காரவே முடியாது. நான் காலையில் கூட காமெடிக்கு சொல்லியிருந்தேன் நம்மளுடைய குரூப்பில், உங்களுக்கு ப்ரெஷரு, பிபி, சுகரு எல்லாமே வந்துடும் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஹை பொசிஷன் எடுத்து வச்சுட்டு உட்காந்திங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா, 300 ரூபாயில் இருக்கிற ப்ரீமியம் சடனாக 200 ரூபாய்க்கு வருது, 200 ரூபாயில் இருக்கிற ப்ரீமியம் சடனாக 500 ரூபாய்க்கு போகுது. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். மினிமம் லாட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 22,100 நிஃப்டி கால் ஆப்ஷன் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ப்ரைஸ் 125 தான் இருந்தது. அப்போது ட்ரேடு கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 25 ருபீஸில் இருந்த 125 இருந்த அந்த ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா
சடனாக 150க்கு போச்சு. 150லேருந்து எல்லாம் சரி ஓகே மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னாக்கா அங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து 108 110க்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஹை குவான்டிட்டி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1000 குவான்டிட்டி நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 25,000 உங்களுக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நெகட்டிவ் காட்டியிருக்கும். அவ்வளோ நெகட்டிவ் காட்டுறப்போ உங்களால் மார்க்கெட்டில் உட்கார முடியாது. காலங்காத்தால் எதுக்கு இவ்வளோ லாஸ் பண்ணணும் நம்ம, சரி இதை லாஸை புக் பண்ணுவோம், மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது போல் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மார்க்கெட் ஹையர் சைடில் மூவ் ஆகிறப்பையும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம 125 எடுத்தோம் 25.25,000 ப்ராஃபிட் வந்து சரி புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கோம். இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே 190 rupees. ஸோ அதனால் நண்பர்களே பெரிய லாட் சைஸாக எடுத்துகிட்டு உங்களால் ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட்டையோ பொசிஷன் சைஸோ சைக்காலஜியோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மினிமம் லாட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் எப்படி ட்ரை பண்ணணும்னா நீங்கள் 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் இன்ட்ராடேவில் யூஸ் பண்ணணும். மீதி இருக்கிற 90,000 நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களால் வந்து எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும், மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண முடியும், பொசிஷன் சைஸை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ 90,000 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் டிப்ளாய் பண்ணீங்க அப்படின்னாக்கா பெருசாக லாஸ் வராது, உங்களோட கேபிட்டல் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த 10,000 ரூபாய் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 100 குவான்டிட்டியோ இல்லை ஒரு 75 குவான்டிட்டியோ நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் விந்தால் கூட உங்களுக்கு வந்து 4,000 ரூபாய்க்கு மேலே லாஸ் வராது. ஸோ அதனால தான் நண்பர்களே கம்மியான குவான்டிட்டி எடுத்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் சம்பாதிச்சா போதும். இன்ட்ராடேவில் 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுக்கிறவங்கன்னு பாருங்கள் 30% ரிட்டர்ன்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இன்ட்ராடேவை பண்ணணும். இன்றைக்கி நாம் சொன்ன பிரகாரம் நிறைய நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ உங்களோட அட்வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார், நீங்கள் சொல்கிற மார்க்கெட் வியூ நல்லா இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்லேயும் சொல்லியிருந்தோம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் சொல்லியிருந்தோம். என்னோட வியூ இன்றைக்கி 22,274 வந்து மார்க்கெட் டச் பண்ணோம் அப்படிங்கிறத 9:15க்கே நம்ம குரூப்பில் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த டச் பண்ணோடனே கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில். ஸோ இப்படி தான் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டோட வியூ தெரிஞ்சிருக்கணும், பொசிஷன் சைஸ் ரொம்ப கம்மியாக எடுக்கணும், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போடணும், ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ட்ராடேவில் பையிங்லேயும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட்டில் சரியான ஸ்ட்ராட்டஜி சரியான எட்ஜோட தான் நீங்கள் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தெரியும் அப்படின்னா நீங்கள் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை சூப்பராக ஃபாலோ பண்ணலாம். ஸோ செல்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் செல் பண்ணுற பொசிஷனுக்கு ஒரு 100%லையாவது ஒரு ஸ்டாப் லாஸை வையுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஐவிக்ஸ் மார்க்கெட்டு சூட்டப் ஆச்சு அப்படின்னா ப்ரீமியம் ரொம்ப ஸ்பீடாக போயிடும். அப்போ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பரான எட்ஜு, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ், ப்ராப்பரான பொசிஷன் சைஸோட, ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோட ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பணத்தை கொட்டி கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால் நண்பர்களே உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாது நம்மகிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4999 ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஜிமெயில் ஐடியும் நீங்கள் ஷேர் பண்ணுறதின் மூலயமா வந்து அன்றைக்கி அந்த கோர்சஸோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார உங்களுக்கு வந்து சேரும். அந்த வீடியோஸ் கோர்சஸோட அக்சஸும் லைஃப் டைம் அக்சஸ் தான். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புமே வந்து லைஃப் டைம் அக்சஸ் தான். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் எங்கே தான் போக போகுது? ஸோ எலெக்ஷன் இருக்குது, மார்க்கெட்டில் என்ன தான் நடக்க போகுது, இப்போ இது வரைக்கும் என்ன தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்மளோட டெக்னிக்கலான சார்ட்டில் பார்ப்போம். நண்பர்களே நாம் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே சார்ட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் மார்க்கெட்டு பாருங்கள் கரெக்டாக அதனோட டெக்னிக்கலில் பர்ஃபெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் 3வது நாளாக வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. என்னோட வியூ எலெக்ஷன் ரிசல்ட்டு தேவையில்லை, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஒரு புதிய உச்சத்தை தொடும். என்னோட வியூ பிரகாரம் மார்க்கெட் இப்படியே மேலே வந்ததுன்னா 23,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்பு 100க்கு 200% இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் எடுத்த உடனே நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுட்டு உட்காந்துடலாமான்னு கிடையாது. உங்களுடைய ஃபோக்கஸை கால் ஆப்ஷன் சைடில் தான் வைக்கணும். எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டே ஐயை நேற்றோட ப்ரீவியஸ் டேவோட ஐயை பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா அதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். டவுன் சைடு மார்க்கெட் வந்தாலும் டிப் ஆன் பை அப்படிங்கிற லெவலில் தான் அப்படிங்கிற மோடில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு புட் ஆப்ஷன் சைடு போயிட்டீங்கன்னா மார்க்கெட் போகிற மாதிரி போயிட்டு ஒரு 10 to 20 10 பாயிண்ட் கையில் கண்ணில் காட்டிட்டு அப்படியே லாஸ் நமக்கு 50 பாயிண்ட்டை காட்டும். ஸோ அதனால் உங்களுடைய வியூஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் பெருசாக வைக்கக்கூடாது.
நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கை இன்ட்ராடேவில் கால் ஆப்ஷன் சைடில் எடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், சரியான ட்ரெண்டு. இங்கே பாருங்கள் எத்தனை வாரமாக சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா? 1, 2, 3, 4, 5வது முறையாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் போகுது. ஸோ இந்த முறை டே ஐயே கண்டிப்பாக பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரேக் பண்ணும். ஸோ அதனால் உங்களோட வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கால் ஆப்ஷன் சைடில் வைங்க. நிஃப்டி 23,200 அப்படிங்கிற லெவலில் பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி போய் டச் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் எந்த ட்ரேடுமே நான் கொடுக்கல. அதே போல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் பாருங்கள் ப்ராப்பராக இந்த டெக்னிக்கல் நாலேஜ் தெரியும் நண்பர்களே. ப்ராப்பராக பாருங்கள், அதனுடைய ஒரு ட்ரெண்ட் லைனில் திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அந்த வியூ பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஐ வந்து பார்த்தினாக்கா 49,965 வந்து பார்த்தோன்னா லைஃப் டைம் ஐயாக இருக்குது. இந்த முறை இங்கே எடுத்துக்கிற சப்போர்ட்டு இப்படியே மேலே போகிற பட்சத்தில் 50,656 அப்படிங்கிற லெவலில் பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி ட்ரேட் எடுக்கிற நண்பர்கள் பேங்க் நிஃப்டியிலுமே கூட கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ராப்பரான இடத்துல ட்ரேட் எடுங்க. ஸோ புட் ஆப்ஷனில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ கால் ஆப்ஷனில் எவரி டிப் ஆன் பை அப்படிங்கிற மாதிரி ட்ரேடு எடுத்துகிட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரீமியத்தை பை பண்ணுறதுக்கும் பேர் ப்ரைஸ் பேர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளோட உண்மையான விலையை நம்ம கொடுத்து வாங்கணும்னா தான் அங்கேருந்து விலை குறையாது. நீங்கள் ஐ ரேட்டு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய விலை வந்து வேகமாக குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே மார்க்கெட்டில் பை பண்ணும்போது சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள், ரெசிடென்ஸில் செல் பண்ணுங்கள். ஸோ இந்த கான்செப்டை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன் பையர்ஸ். ஆப்ஷன் செல்லருமே கூட நாம் சொல்லி கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி சிங்கிள் சைடு வியூவில் கூட உங்களால் வந்து இதை ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ப்ராப்பராக நம்ம சொல்லியிருக்க ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ண முடியும் நண்பர்களே. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோடய வியூ 50,656 அப்படிங்கிற ஒரு லெவலையும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,200 அப்படிங்கிற ஒரு லெவலையும் பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி டச் பண்ணும் அப்படிங்கிறது தான் முருகானந்தோட வியூவு. ஸோ நான் எந்த ட்ரேடுமே கொடுக்கல. நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் ரிஸ்க் ஓன் அனலைஸை பண்ணுங்கள் நண்பர்களே. என்ன நண்பர்களே, நாம் சொன்ன தகவல் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற டெலகிராம் ஐடியை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கி பயனடையணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4999 ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஜிமெயில் ஐடியும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான கோர்சஸ் வீடியோ எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார உங்களுக்கு வந்து சேரும். வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய தகவல்களை மார்க்கெட்டோட வியூஸை நிறைய நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி குரூப் கோர்சஸ் வாங்குகிற எல்லா நண்பர்களுக்குமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுவும் லைஃப் டைம் அக்சஸாக நண்பர்களே. வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுடைய கோர்சஸை வாங்கி பயனடைங்க. நம்ம நேமில் நிறைய பேக் டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். நம்மளோட வாய்ஸ் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.